கான்வெக்ஸ்னா ரெண்டு பக்கம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவலா இருக்கும்னு அர்த்தம். ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்றாங்க. ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ அப்போ அந்த லென்ஸ் வந்து நீங்க என்ன இப்படி இருக்குன்னு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் கரெக்டுங்களா? இது வந்து எனக்கு என்னதுங்க பிரின்சிபல் ஆக்சிஸ். அது இங்க கொடுத்துருக்காங்க பிளேன் கண்டெய்னிங் பிரின்சிபல் ஆக்சிஸ். அதாவது இந்த 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 லென்ஸை நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? பிரின்சிபல் ஆக்சிஸ் இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ இந்த எலாங் திஸ் பிளேன் வந்து நீங்க கட் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு பிளேன் இப்படி போகுதுன்னா இந்த பிளேன்னா அப்போ இது எப்படி இப்படி கட் பண்ணிருக்கோம். ஹரிசான்ல கட் பண்ணிருக்கிறோம். இப்படி கட் பண்ணல. ஓகே, இப்படி கட் பண்ணாம இதை நான் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்றதுக்கு முன்னாடி இதனுடைய பவர் வந்து பியா இருந்துச்சுன்னு சொன்னா ஓகேங்களா? இப்போ இது 2 பிட்டா ஆயிருக்கு. கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு லென்ஸ் எனக்கு ஒரு ஆஃப் இப்படியும் புரியுதுங்களா? ஸோ எனக்கு இன்னொரு ஆஃப் இப்படி வந்துருக்கும் கட் பண்ணதுக்கு அப்புறம். ஏன்னா இது பிரின்சிபல் ஆக்சிஸ் நான் என்ன பண்ணிட்டேன், இது கட் பண்ணியிருக்கேன். அப்ப இதனோட இந்த கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பீஸ் எப்படி இந்த பவர் ஆஃப் ஒன் பார்ட் எய்தர் இந்த பார்ட் இல்லைன்னா இந்த பார்ட்னுடைய பவர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், இப்படி கட் பண்ணா முதல்ல ஏன்னா பவர் நமக்கு ஏற்கனவே தெரியும். பவர் இஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா 1/f கட்டுங்களா ஃபோக்கல் லென்த். சரிங்களா? அப்போ ஃபோக்கல் லென்த் கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம மாறி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அப்ப மாறி இருக்குமான்னு பார்க்கணும்னா நாம அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சிருக்கீங்க. நீங்க என்ன வச்சிருக்கீங்க, 1/fக்கு மறுபடியும் எப்படி எழுதுவீங்க நீங்க, 1/f ஈக்குவல் டு n21 minus 1 ஈக்குங்களா 1/r1 minus 1/r2 1/r1 minus 1/r2. ஸோ இதுதான் நம்ம ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். புரியுங்களா? சரி, அப்ப இது சர்ஃபேஸ் 1, இது சர்ஃபேஸ் 2. சரிதானுங்களா? பாருங்க, நீங்க இது கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ மாறி இருக்குமா அப்படியே இருக்குமா? பாருங்க, ஒரு கர்வு முதல்ல இப்படி இருக்குதுங்க. இப்படி அடிச்சிருக்கிறேன் நான் கரெக்டுங்களா? இது முதல்ல கட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு இப்படி இருந்திருக்கும். இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இது R1 இருக்குன்னு வைங்க. இது எனக்கு என்னவா இருக்கும், R1. ஓகே, இல்லைன்னா இது இங்கே போட்டுங்க, ஏரோ மார்க் போட்டு சேர்ப்போம். R1 இது இங்கிருந்து பாயிண்ட். சரிங்களா? இது லென்த் எழுதியில் இப்படி எழுதியிருக்கிறேன். ஸோ R1 இங்க இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன், இது கட் பண்ணிட்டேன். இந்த நேரம் இப்போ கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி போட்டு இப்போ மேல இருக்கிற ஆஃப் இப்படி இருக்கு. இப்போ இதனுடைய R1 வேல்யூ மாறிடுமா? மாறிடுமா அதே மாதிரி இருக்குமா? அதே மாதிரி தான் சார் இருக்கும். R1 R2 மாறி இருக்குமானா R2 மாறி இருக்காது. கேட்டுங்களா? இது அதே மாதிரி தானே. இதுக்கு அப்படின்னா அப்ப அது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் மாறவே இல்லை. சரிதானா? R1க்கு R2க்கு. ஸோ அதனால N2ல அதே தான். இது அதே மீடியம் 1, இது மீடியம் 2ன்னு வச்சிருந்திருப்பீங்க. லென்ஸுக்கு வந்து நீங்க 2ன்னு வச்சிருப்பீங்க. அப்ப அதனால நீங்க என்ன N2 அதில் ஒன்றும் மாற போறது இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ என்ன கேட்டீங்கன்னா, ஏன்னா அதே மெட்டீரியல் தானே. கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லென்ஸ் என்ன மெட்டீரியலோ அதே மெட்டீரியல் தான். அப்போ அது கட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க போகுது. அப்போ N2 மாறாது. அப்போ பவர் எனக்கு எப்படி தான் இருக்கும், அதே பவர் தான் இருக்கு. ஓகேங்களா? ஆஃப்டர் கட் பண்ணதுக்கு அப்புறம் இது P1 இனிஷியல் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது இல்லை P1 ஈக்குவல் டு இனிஷியலாக இருந்தது Pன்னு சொல்லிட்டாங்க. கேட்டுங்களா? ஸோ இது கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பார்ட்டோடது இது P2ன்னு பார்க்குறேன். ஸோ இந்த P2 பார்த்தீங்கன்னா தட் வில் பி ஈக்குவல் டு என்னவா இருக்கும், P1 இருக்கும். P1 அவங்க Pன்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. P நீங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. பவர் வந்து Pன்னு வச்சுக்கோங்கிறாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஒருவேளை இந்த லென்ஸை நீங்க இப்படி கட் பண்ணதுனால தான் உங்களுக்கு இப்படி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட சேமா இருக்கு. ஒருவேளை இந்த லென்ஸை வந்து இப்படி இருந்தீங்களா லென்ஸு, இதை வந்து நான் வந்து ஹரிசான்ல கட் பண்றதுக்கு பதிலா ஒருவேளை வெர்டிகலா கட் பண்றேன்னு வச்சுங்களேன். இப்படி வெர்டிகலா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகி போச்சுங்க அப்படின்னா, இப்போ லென்ஸ் வந்து இப்படி 2 பார்ட்டா புரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? ஒரு பார்ட் இப்படியும் இன்னொரு பார்ட் இப்படி. புரியுதுங்களா? அப்படி பார்க்கையில இது எனக்கு R1, அதாவது இந்த இந்த லென்ஸ் தனியா எடுத்துருவேன். கேட்கலாம், இந்த லென்ஸை நான் தனியா எடுத்துடுறேன். ரைட், இது இது விட்டுருங்க. ஏன்னா அது ஒரு பார்ட் தானே கேட்கறாங்க. இந்த பார்ட் விட்டுருங்க.
இப்போ R1 வந்து மாறாம அப்படியே இருக்குது கேட்டுங்களா? வாட் அபவுட் R2? இதான R2. இப்போ பாருங்க R2 இந்த சர்ஃபேஸ் உடைய ரேடியஸ் கர்வேச்சர் மாறிடுச்சா? அப்போ இதே வெர்டிகலா கட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க போட முடியாது. பவர் அப்போ மாறும். ஓகே, லென்ஸ் வந்து வெர்டிகலா கட் பண்ணணும். இப்போ R2 ஓட வேல்யூ என்னதுக்கு? என்னவா இருக்கும்? இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எதோடதுங்க சார்? இந்த சர்ஃபேஸுக்குங்க. சார் R1 plus R2. மேடம் அப்படி கேட்கலீங்க மேடம். ஒரு லென்ஸ் இப்படி எடுத்து வரேன் நான், ஓகேங்களா? அந்த லென்ஸ் ஒரு சைடு கர்வேச்சர் ஆகும், ஒரு சைடு இப்படி பிளேன் ஃபிளாட்டா இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்து ஒரு பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். என்ன சொல்லுவாங்க? பிளானோ கான்வெக்ஸ். ஒரு சைடு பிளேனா இருக்கு, இது ஒரு பிளேன், இன்னொரு பக்கம் தான் கான்வெக்ஸா இருக்கு. ஸோ பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். பை கான்வெக்ஸ்னா ரெண்டு பக்கமும் இது இப்படி அடிச்சிருக்கும், அதுக்கு பேர் பை கான்வெக்ஸ் லென்ஸ், இல்லைன்னா ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, ஈக்வி கான்வெக்ஸ் ஆர் பை கான்வெக்ஸ். பிளானோ கான்வெக்ஸ் பாருங்க, ஒரு சைடு எனக்கு கர்வேச்சர் எல்லாமே இப்படி இருக்கும். அப்ப இதுக்கு பார்த்தாலே தெரியுது, இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1க்கு இருக்கும். ஏன்னா இங்கிருந்து ஒரு R நான் அடிச்சிருப்பேன். வாட் அபவுட் திஸ் சைடு? R2 தான் இது, இன்னொரு சைடு R2. அப்ப இதுக்கு எப்படி கர்வேச்சர் மென்ஷன் பண்றது? இதுக்கு சார் R2 நீங்க என்ன கேக்குறீங்க? R2ங்கிற ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிஃபைன் பண்ண முடியுமா? சார் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எப்படிங்க சார் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வரும்? வராது. அப்ப என்ன பண்ணணும்? என்ன அர்த்தம்? வரலன்னா அப்ப எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அதேன்னு கேட்கிறேன். சார் ஆர்க் டிரா பண்ணணும். ஆர்க் இருந்தாதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அடிக்க முடியும். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு ஆர்க் அடிச்சிருவீங்க நீங்க. ஓகே, இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சர்ஃபேஸ் 1க்கு R1 நான் எழுதிடுவேன். இப்போ இன்னொரு சர்ஃபேஸ் எனக்கு பாருங்க இப்படி இருக்கு, இன்னொரு சர்ஃபேஸ் அந்த சைடுல R2. முதல்ல எனக்கு அது இப்படி கர்வேச்சரா இருந்தது, அதனால நான் இங்கிருந்து இது கர்வேச்சர் புடிச்சிட்டேன். நான் R2 இங்கிருந்து எடுத்துட்டேன். கேட்டுங்களா? லாஸ்ட் கிளாஸ் போட்ட ப்ராப்ளத்தை கூட பாருங்க, R2 அங்கிருந்து அடிச்சிருப்போம். R2 இங்கிருந்து அடிச்சுமா, R1 இங்க இருந்ததா? ரைட். எனக்கு அப்படி இல்லாம பாருங்க ஃபிளாட் ஆயிருக்கு. இப்போ ஃபிளாட் ஆனா R2 என்ன இருக்கு, என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு அர்த்தங்க. R2 என்ன இருக்கும்? இதனுடைய ரேடியஸ் கர்வேச்சர் இன்ஃபினிட்டி. ஓகே, புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கர்வ் இல்லாம இந்த மாதிரியான ஃபிளாட்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா R2 ஓட வேல்யூ 0ன்னு போட்டுறாதீங்க. ஏன்னா R2 வேல்யூ 0 போட்டீங்கன்னா கர்வே இல்லைன்னு அர்த்தமாயிடும். புரியுதுங்களா? வெறும் பாயிண்ட் தான் இருக்கு. இது கர்வே அடிக்கலின்னு ஆயிடும். பட் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கர்வா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சரிங்களா? எப்படி? இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன இருக்கும்? ரேடியஸ் கர்வேச்சர் இன்ஃபினிட்டி வேல்யூ இருக்கும். அது 1/f. ஒரு லென்ஸை எலாங் பிரின்சிபல் ஆக்சிஸ்ல கட் பண்ணா அதனுடைய பவர் மாறாது. ஏன் மாறாதுன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல எந்த சேஞ்சும் இருக்காது. அதனால அந்த ரெண்டு பார்ட் கட் பண்ணதுக்கு அப்புறமே அந்த சிங்கிள் பீஸ் என்ன பவர் இருந்திருக்குமோ அந்த லென்ஸுக்கு அதே பவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் கட் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா இதே வந்து நீங்க அது வெர்டிகலா பர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ், இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுக்கு பர்பெண்டிகுலரா கட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ எனக்கு R1 சேமா தான் இருக்கும், ஆனா அந்த R2 சேமா இருக்காது. எது? இந்த பார்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த பார்ட்ல புரியுங்களா, R2 சேமா இருக்கும். ஏன்னா நமக்கு ரெண்டு பார்ட் இருக்குல்ல, R2 சேமா இருக்கும், ஆனா R1 சேமா இருக்காது. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ இதனுடைய பவர் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்காது, வெர்டிகலா கட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா. இதுல டவுட் இருக்கா? டவுட் இல்ல. நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷன் வந்து என்னது? எனக்கு டி பை எலாங் லென்ஸ்ங்க சார். இதுவே கான்கேவா இருந்தாலும் இப்படிதான் இருக்குமாங்க சார்? அவங்க கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்க போட்டுக்கணும். கான்கேவ் லென்ஸ்னா ஆமா, அதுல அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுல அதே மாதிரி தானே, மாறல இல்ல உங்களுக்கு இப்படி கட் பண்ணல. ஆனா இப்படி கட் பண்ணல மாறுது இல்ல.
கான்கேவ் லென்ஸ்ல இப்படி கட் பண்ணல ரெண்டு பக்கம் ரேடியஸ் கர்வேச்சர் மாறாது. ஆனா வெர்டிகலா கட் பண்ணீங்கன்னா அங்க ஒன்னு பிளேனா இப்படி வந்திருக்கும். இது பிளேன் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். ஓகே. ஒரு சைடு இப்படியும் ஒரு சைடு எனக்கு இப்படி வந்திருக்கும். அப்ப அங்க வந்து இந்த சைடு எனக்கு இன்ஃபினிட்டி போயிடும். ஓகே. இது இந்த ரேடியஸ் கர்வேச்சர் இந்த இதுக்கும் இதுக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இந்த சைடுக்கும் ரேடியஸ் வந்து இன்ஃபினிட்டி போயிடும். புரியுதுங்களா? ஆ சார் வெர்டிகலா கட் பண்ணா கண்டிப்பாவே ஆர் வந்துட்டு இன்ஃபினிட்டிக்கு தான் இருக்குமாங்க சார்? 6 இன்ஃபினிட்டி தான் சொல்வீங்களாங்க சார்? மேடம் இது ஸ்ட்ரெயிட் லைனுங்க. புரியுதுங்களா? இது வந்து மேத்தமெட்டிக்கல் பேஸுங்க. புரியுதுங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து டிஃபைன் பண்ணல அதனுடைய ரேடியஸ் கர்வேச்சர் எழுதுனா அது இன்ஃபினிட்டி பாயிண்ட்பாங்க. ஆக்சுவலா நீங்க என்ன இதையே நீங்க ஜூம் பண்ணி ஒரு சர்க்கிளா இது தெரியுது. ஓகே. இது வந்து நீங்க கொஞ்சம் ஒரு சின்ன பிட் எடுத்து கட் பண்ணி பாத்தீங்கன்னா அது கர்வா இருக்காது. ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். புரியுதுங்களா? இது எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் இதெல்லாம். ஸோ இப்போ ஒரு கர்வ் அப்படிங்கிறது நீங்க கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெயிட் லைன் சேர்த்து உருவாகிறது அந்த கர்வே. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நீங்க டிஃபைன் பண்ண முடியாது. அப்ப என்ன கேட்டீங்கன்னா இதோட ரேடியஸ் கர்வ் வச்சு இன்ஃபினிட்டில இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபிளாட்டா போடையில. இப்போ எர்த் வந்து ஸ்பீரா தானே இருக்கு. எஸ் சார். அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஒன்று இருக்குதா? எஸ் சார். சென்ட்ரல் இருந்து. ஆனா நீங்க போயில ரோடு ஃபிளாட்டா தானே இருக்கு. ஆமாங்க சார். ஏன்னா அது வந்து 6400 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு டயாமீட்டர் நீங்க எடுத்து பார்க்கல. அப்ப அந்த ரேடியஸ் கர்வ் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அப்ப நீங்க போற உங்க டிஸ்டன்ஸுக்கு அந்த ரேடியஸ் கம்பேர் பண்ணல இட்ஸ் வெரி ஹியூஜ் வேல்யூ அது. புரியுங்களா? உங்க ஐ சைட்ல உங்க லெவலுக்கு உங்களால பார்க்க முடியும் கூட ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் உங்களால பார்க்க முடியும். கரெக்ட் தானே? ஸோ அந்த 2 கிலோமீட்டர் கொண்டு போய் நீங்க அதனுடைய ரேடியஸ் கம்பேர் பண்ணி பார்க்கல அது எப்படி இருக்குதுங்க? இன்ஃபினிட்டியா இருக்குது. அப்ப என்னதான் சார் அது இல்லைங்க சார். ஆ இங்க வந்துட்டு R2 வந்துட்டு இன்ஃபினிட்டி எப்போ ஆகும்னு கேக்குறாங்க சார். கர்வே இல்லைன்னா இன்ஃபினிட்டி ஆயிருங்க. கர்வ் இருக்காது. ஒரு சைடு வந்துட்டு ஃபிளாட்டா இருந்தாங்காட்டி அது இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டீங்களாங்க சார்? ஆமாங்க மேடம். ஓகேங்க சார். அந்த ஃபிளாட்டுங்கிறது தான் நான் ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னேன். இந்த லைன் கர்வ்னா அது கர்வா இருக்கு. அதனால இதுக்கு ஒரு கர்வ் வச்சுட்டு இதுக்கு போட முடியும். இது ஸ்ட்ரெயிட் லைனா தானே இருக்கு. இது ஸ்ட்ரெயிட் லைனா தானே இருக்கு. இதுக்கு எங்க போய் கர்வேச்சர் நம்ம போடுறது? இது கர்வேச்சர் எஸ் சார். கர்வேச்சர் இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? பாருங்க இங்க இருந்து அடிச்சிருப்பீங்க நீங்க கர்வ் இன்ஃபினிட்டில இருந்து. அப்ப என்ன கேட்டா ஒரு ஹியூஜ் டிஸ்டன்ஸ்ல இருந்து நான் இதை அடிச்சிருப்பேன். அப்ப அடிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா பாருங்க இந்த லைன் இங்க இருந்து இப்படி வந்திருக்கும். இப்படி அடிச்சிருப்பேன். அப்ப இப்படி அடிக்கலன்னு கேட்டீங்கன்னா இந்த 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 போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருந்திருக்கும். அதுதான் நான் இங்கேயும் சொல்றேன். ஓகே. ஒரு எர்த் இருக்கு. எர்த் வந்து நமக்கு தெரியும் ஸ்பெரிக்கலா இருக்குதுன்னு தெரியும். கர்வா இருக்குதுன்னு தெரியும் அதோட சர்ஃபேஸ். ஆனா நம்ம அந்த அதே பூமியில தான் நாமளும் நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனா அது கர்வாவே இல்ல. எல்லாம் ஃபிளாட்டா தான் தெரியுது எங்க போனாலுமே. சரிங்களா? ரைட். ஏன்னா நீங்க சூஸ் பண்ண போர்ஷன் வந்து இவ்வளவுதான் இருக்குது. உங்களால இவ்வளவு தூரம் தான் பார்க்க முடியுது. ஓகே. உங்க எண்டுக்கு. கரெக்ட்டுங்களா? ஆனா ரேடியஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜா இருக்கும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா அது இன்ஃபினிட்டி ரொம்ப ஹியூஜ் வேலையா இருக்கிறதுனால அது ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு போடுறோம் நாம. மத்தபடி இதுக்கு கண்டிஷனல்ல இது வந்து நீங்க என்ன ஃபிளாட்டா இருக்குல்ல. அப்ப ஸ்ட்ரெயிட் லைனா நீங்க இருக்கீங்க. ஸ்ட்ரெயிட் லைன் கூடிய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஸ்ட்ரெயிட் லைனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு இருக்கு. இதெல்லாம் மேக்ஸ்ல இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு கேட்டிருப்பாங்க. கேட்டாங்கன்னா வேல்யூ அங்க இன்ஃபினிட்டின்னு இருக்கும். பாருங்க இந்த மாதிரி சார் ஸ்ட்ரெயிட் ஆ சார் ஸ்ட்ரெயிட் லைனோடது நான் 0 தானே சார் வரும்? மேடம் அதான் மேடம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் தான். இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்ட்ரெயிட் லைன் தான் இது எல்லாமே. இதுக்கு என்ன ரேடியஸ் கர்வேச்சர் இல்லைன்னு சொல்ல வரீங்களா இதுக்கு? இருக்குதானே அதுக்கு? இதுக்கு இருக்குங்க சார். அப்ப எப்படி ஜீரோன்னு சொல்ல முடியாது இல்ல? பாருங்க இது எல்லாமே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாம் சேர்ந்தது தான் ஆக்சுவலா அதை வச்சு நீங்க கர்வ் பண்ணிட முடியும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாம் சேர்த்து. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார்.